ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மினி பொடி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு பொடி இட்லி ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு பேனை வச்சுட்டு 2 ஸ்பூன் கடலெண்ணெய், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டும் கலந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒன்லி கடலெண்ணெயோ அல்லது ஒன்லி நல்லெண்ணெயோ எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் ரெண்டும் கலந்து போட்டிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் அரை ஸ்பூன் கடுகு, அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்புக்கு ஃப்ளேமை ஏற்ற வேண்டாம். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே உளுந்தம்பருப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன், கடலைப்பருப்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன், உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. அது இடையில வாயில் தென்படுறப்ப நல்லாயிருக்கும். இது வந்து அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு கருகாத அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மினி இட்லி இல்லை அப்படின்னா பெரிய இட்லியை நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் மினி இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். மினி இட்லி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு மினி இட்லி போட்டுட்டு அதை இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் தேவையான அளவு இட்லி பொடி வந்து நான் ஒரு 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் வந்து நான் இட்லி பொடியிலே இருக்குது, இட்லியும் இருக்குது, அதனால் நான் உப்பு போடலை. உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் இட்லி பொடி வீட்டில் அரைச்ச இட்லி பொடி தான், அதில் பெருங்காயத்தூள்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் நான் பெருங்காயத்தூள் போடலை. நீங்கள் லைட்டாக பெருங்காயத்தூள் போடுறது தான் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இட்லி நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய மினி இட்லி பொடி ரெடி. இது வந்து சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ அல்லது லஞ்ச் பாக்ஸுக்கோ செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்னதாக குட்டியாக அழகாக இருக்கிறனால இட்லி பொடி டேஸ்ட்டோட நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.